ஃபேன்ஸு தாவேகா தொண்டர்கள்னும் போது ஒரு வெறித்தனமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க இல்லையா, அது இப்போ நடக்கலை அப்படின்னும் போது பொங்கலுக்கு அது ரீரிலீஸ் பண்ணியிருந்தா நிச்சயமாக அது வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கும். அது வேண்டான்னு தவிர்த்தாங்க. அது காரணம் என்னென்னா, புது படங்களுக்கு மறுபடியும் வழி விடுறோம், திரௌபதி படத்தோட டைரக்டர்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாரு அப்படின்றதுக்காக அகெயின் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அதே 23ஆம் தேதி தான் அஜித் சார் நடித்த மங்காத்தா படத்தையும் ரொம்ப எதிர்பார்த்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் தெரி படத்தை மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க? இந்த பட டீம் கிட்ட கூட யாரும் போய் அணுகலையே, இது என்ன சார் நடக்குது? சின்ன தயாரிப்பாளர்கள் ஏன் தானு சார்ட்ட இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, மங்காத்தாக்கு ஏன் வைக்கல அப்படின்னா, இப்போ மங்காத்தா மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை வந்து பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க, பெருசாக கொண்டாடுவாங்க, ஜாலியாக வைப் பண்ணுவாங்க. நிச்சயமாக மங்காத்தா வந்து அஜித்தோட கேரியரில் ஒரு முக்கியமான படம். இப்போ ஏன் இது வேணாம், தெரிய வர வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா, இது அஜித் விஜய்க்கான போட்டியாக மாறிச்சுன்னா இந்த 23rd ரிலீஸ் டேட்டுங்கிறது தெரிய ரீரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு டேட். உண்மையாலுமே ஒரு ரிஸ்க்கான டேட். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. விஜய் ரசிகர்கள் வந்து ஜனநாயகனை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஜனநாயகன் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட தடைக்குள்ளே இருக்குது. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்கணுன்றதுல அரசியல் பின்புலமும் இருக்குது அப்படின்றாங்க. உண்மையாகவே ஜனநாயகன் அரசியல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சார்? ஏதாவது ஒரு சைடு மார்ச்சில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். இது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த படத்தை வந்து கொண்டு வர முடியாது. நேயர்களுக்கு வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் நம்ம பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ரீரிலீஸ்னாலே வந்து ஒரு சர்ச்சை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் பல கொண்டாட்டங்கள்லாம் இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களோட படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னா அது தனி கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ ஜனநாயகன் வர ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படி ஒரு சூழ்நிலையில் பொங்கலுக்கு வந்து சரி அவரோட பழைய படமான தெரிய வந்து ரீரிலீஸ் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை பொங்கலுக்கு புது படங்கள்லாம் வருதுன்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் 23ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அனௌன்ஸ் பண்ணி புது படங்களுக்கு மறுபடியும் வழி விடுறோம், திரௌபதி படத்தோட டைரக்டர்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாரு அப்படின்றதுக்காக அகெயின் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அதே 23ஆம் தேதி தான் அஜித் சார் நடித்த மங்காத்தா படத்தையும் ரொம்ப எதிர்பார்த்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் தெரி படத்தை மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க? இந்த பட டீம் கிட்ட கூட யாரும் போய் அணுகலையே, இது என்ன சார் நடக்குது? இல்லை இந்த படத்தினுடைய டீம் கிட்ட யாரும் அணுகலை அப்படிங்கிறத விட இந்த தெரி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறது இப்போ சரியான நேரமாக இருக்காது அப்படின்னு அந்த தயாரிப்பாளரே ஒரு சின்ன யோசனையில் இருக்கார். அதுதான் உண்மை. அதாவது வந்து சில பேர் வந்து தயாரிப்பாளர் தானு சாருக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி என்ன அப்படின்னா, சார் விஜயோடைய ரசிகர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அதாவது அதாவது வெறியோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தெரி இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை தியேட்டருக்கு கூட்டம் வராமல் கூட போகலாம், அந்த என்ஜாய்மெண்ட் மூடில் வந்து விஜய் ரசிகர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து தானு சார்ட்ட சொல்லியிருக்காங்க சில பேர். அதனால் இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் இந்த ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க. திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7, 8 தேதிகள் எல்லாம் சென்னையில் பல தேட்டர்கள் நான் பார்த்தேன். போஸ்டர்ஸ் கட்டிட்டாங்க, பேனர் கட்டிட்டாங்க, வினைல் கட்டிட்டாங்க, விஜயோட பெரிய பெரிய கட் அவுட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அதாவது 9ஆம் தேதி காலையில் 9 மணி ஷோவை அதாவது பயங்கர வைபோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏகப்பட்ட சிக்கல்கள் இப்போ இருக்குது. பட் இந்த படம் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த குறித்த தேதியில் வந்திருந்தா விஜயுடைய கடைசி படம் போது அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறிப்பாக அவருடைய விஜயுடைய ரசிகர்கள், விஜயுடைய தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள்ட்ட பெரிய லெவலில் இருந்துச்சு. அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. எல்லா பக்கமும் தியேட்டரில் பேனர் கட்டி எல்லா பக்கமும் என்ஜாய் பண்ணுற ஒரு மூடுக்கு வந்து அந்த வைபுக்கு வந்து அதை வித்ட்ரா பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு ஃபீல். உண்மையாலுமே ஒரு ரசிகன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகன் எதுக்கு பேனர் கட்டுறான், எதுக்கு தோரணம் கட்டுறான், எதுக்கு வினைல் கட்டுறான், எதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், எதுக்கு வந்து லாட்டரி ஷீட்டை கிழிச்சு போட்டு என்ஜாய் பண்ணி ஆடி பாடி கூத்தடிச்சு கிளாப் பண்ணி விசில் பண்ணி என்ஜாய் பண்ணான். அவன் அந்த அளவுக்கு வந்து அந்த நடிகனை ரசிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக அந்த நடிகன் வந்து ஸ்க்ரீனில் பண்ணுற எல்லா காட்சிகளையும் வந்து விரும்புகிறான். அவர் நடிக்கிறது, பாடுறது, ஆடுறது, நடந்து வர்றது, பஞ்ச் டைலாக் பேசுறது,
எல்லாமே அவனுக்கு வைப் தான். அப்படிப்பட்ட ஒரு வைப்பை என்ஜாய் பண்ணணும்னு இருந்தாங்க ஜனநாயகன் படத்தின் மூலமாக. கடைசி படம் வேற விஜயோட படம் போது எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, வேற மாதிரி இருக்க போகுது, ஒரு மாசான படமாக இருக்க போகுது. அதில் உள்ள மட்டும் இல்லாம மக்களே ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க. மக்கள் நிச்சயமா எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க. விஜய் படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமா தான் இருக்கும், ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நான் சொல்றது வந்து ஃபேன்ஸ் தாவேகா தொண்டர்கள் போது ஒரு வெறித்தனமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ரெடியா இருந்தாங்க இல்லையா, அது இப்ப நடக்கல அப்படின்னும் போது இந்த சூழ்நிலையில பொங்கலுக்கு வந்து விஜய் படம் வரலன்னும் போது நல்ல சாய்ஸ் தான். தானு சார் வந்து பெரிய ப்ரொடியூசர், அவர் எடுத்த தெரி படம் வந்து விஜயனுடைய படத்துல அதுவும் ஒரு பெரிய வெற்றி படம். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாரு. நிச்சயமா சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும். அது ஆல்ரெடி அந்த காலகட்டங்களிலே ஒரு பெரிய வெற்றி படம் தான். ஸோ இப்போ பொங்கலுக்கு அது ரீரிலீஸ் பண்ணியிருந்தா நிச்சயமா அது வந்து பெருசா பேசப்பட்டிருக்கும். அது வேண்டான்னு தவிர்த்தாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம் வரல அப்படின்னோன்னா வேறு சில படங்கள் வந்தது. அதாவது வந்து டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சு, வாவாதியாரன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 23 ஜனவரி நீங்கள் கேட்குறீங்க மங்காத்தா வந்து ஏன் கேட்கல இந்த டீமு, ஏன் தெரிய மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 23 ஜனவரி ஆக்சுவலி சின்ன படத்துக்கான ரிலீஸ் டேட்டாவே அவங்க நினைக்கல. காரணம் என்னன்னா, பொங்கலுக்கு படம் வரப்போகுது, 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரப்போகுது, 2 வாரம் டைம் கழிச்சு தான் அடுத்த படமே வரும். அதாவது இந்த 23க்கு அப்புறம் 30 போல தான் வந்து அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் வரல, ஒரு வேக்யூம், ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்னோடனே இந்த 23 நம்ம சின்ன படத்தை இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 சின்ன படங்கள் அதெல்லாம் வருது, அந்த மோகன்ஜி படம்லாம். அப்படி இருக்கும்போது அந்த படங்கள் வரும்போது இப்போ மங்காத்தா ஆல்ரெடி பிளான் பண்ணது, மங்காத்தா 23 பிளான் பண்ணி தியேட்டர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, எல்லா வந்து இப்போ ப்ரீ ரிலீஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. தானு சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஓகேன்னு சொன்னால் வர வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு சிக்கல், சின்ன தயாரிப்பாளர்கள் ஏன் தானு சார்ட்ட இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, மங்காத்தாக்கு ஏன் வைக்கல அப்படின்னா, இப்போ மங்காத்தா மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை வந்து பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க, பெருசாக கொண்டாடுவாங்க, ஜாலியாக வைப் பண்ணுவாங்க. நிச்சயமாக மங்காத்தா வந்து அஜித்தோட கேரியரில் ஒரு முக்கியமான படம். அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் நிச்சயமாக இருக்கும். அது ஒரு மாசு, சொல்லப்போனால் தர லோக்கல் படம்னு வச்சுக்கோங்களேன், விஜயோட கில்லி மாதிரி ஒரு தர லோக்கல் படம் அப்படின்னும் போது அதை அஜித்தோட ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் வந்தால் இந்த சின்ன படம் வரும்போது பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது ஒரு பக்கம், இது ஒரு வைபு, அது விட்டுருங்க. அது ஆல்ரெடி பார்த்த படம் தானே, ஆல்ரெடி ஓடிடியில் இருக்குது, ஆல்ரெடி சேட்டலைட்டில் இருக்குது, பார்த்த படம். ஆனால் அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு வைபு. ஆனால் இந்த புது படங்கள் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதுக்கான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும், இதுக்கான கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ ஏன் இது வேணாம், வர வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா, இது அஜித் விஜய்க்கான போட்டியாக மாறிச்சுன்னா, 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒரு பக்கம் அஜித் படம், ஒரு பக்கம் விஜய் படம், மங்காத்தா அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து ரசிகர்களுக்குள்ளே வரும். ஸோ இந்த ரீரிலீஸில் வந்து மங்காத்தாவை கலெக்ஷன் தெரியும் அப்படின்னும் போது மங்காத்தாக்கு ஒரு பக்கம் கூட்டம் போகும், தெரிக்கு ஒரு கூட்டம் போகும். இப்படி வந்து அது வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற சின்ன படங்களுடைய வசூலை பாதிச்சிரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த போட்டியை தவிர்க்கணுங்கிறதுனால தான். அந்த போட்டியை எப்படி தவிர்க்க முடியும், ஏதாவது ஒரு படம் வரலைன்னா போட்டி தவிர்த்துரும், 2 படம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஒரு படம் தெரிய நீங்கள் விட வேண்டாமே அப்படின்னோன்னா, தானு சார் வந்து பெரிய ப்ரொடியூசர், சினிமா துறையில் பல வருஷங்களாக இருக்காரு, எவ்வளோ வெற்றிகளை எல்லாம் பார்த்தவர். அதனால் சின்ன படங்களுக்கு வழிவிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் இப்போ எந்த படத்தையும் ரசிக்கிற மனநிலையில் இல்லை. அவங்களுக்கு இப்போ தேவை வந்து ஜனநாயகன். ஓகே. ஆனால் வந்து ரீரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா, எங்கள் தளபதி படம் நாங்கள் எந்த படமாக இருந்தாலும் கொண்டாடிடுவோம் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருந்திருப்பாங்க. கலெக்ஷன் வைஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்குமா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு அந்த செலிப்ரேஷன் மோட்லாம் வேணாம், எங்களுக்கு இன்னும் ஜனநாயகன் வரலையே அப்படின்ற அந்த ஒரு மோடுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, தியேட்டருக்கு வராமல் அந்த செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். கம்மியாக இருந்திருந்ததுன்னா கலெக்ஷனுமே கம்மியாக இருக்குன்றதுனால கூட போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. அதாம்மா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது ஒரு ரிஸ்க் பாயிண்ட். அதாவது வந்து இந்த பாயிண்ட்டு, இந்த 23rd ரிலீஸ் டேட்டுங்கிறது ரீரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிஸ்கான ஒரு டேட், உண்மையாலுமே ஒரு ரிஸ்கான டேட். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. விஜய் ரசிகர்கள் வந்து ஜனநாயகனை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஜனநாயகன் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட தடைக்குள்ளே இருக்குது, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, படத்தை வர விட மாட்டேங்கிறாங்க, சிபிஐயில் வந்து விஜய் விசாரிக்கிறாங்க. அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல முட்டுக்கட்டைகள் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து விஜய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அதை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. எப்போ வந்து ஜனநாயகன், இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கோர்ட் நடக்கும்போது இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்களா, இன்னைக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிடுவாங்களா, இப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிலீஸ் டேட்டுக்காண்டி. அப்படி இருக்கும்போது இந்த டேட்டு, இந்த ஜனநாயகன் படம் வராமல் வரும்போது நிச்சயமாக அது நெகட்டிவாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா
அப்புறம் அந்த படத்தினுடைய வசூல் பாதிக்க தானே செய்யும், ரிலீஸ் பண்ணியும் வேஸ்ட்டாக தானே ஆகும். அதனால் வந்து அது இன்னைக்கு தேவையில்லையா அப்படின்னா, இன்னைக்கு தள்ளி போகிறதுனால எந்த தப்பும் இல்லை. அது ஒன்றும் புது படம் கிடையாது. இப்போ எப்படி மங்காத்தா ஓடிடியில் இருந்துச்சோ, மங்காத்தா சேட்டலைட்டில் இருக்கோ, நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாமா, இப்போ தெரு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனால் இப்போ தள்ளி போகிறதுனால தப்பு வராது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜயினுடைய ரசிகர்கள் வந்து அந்த ஜனநாயகன் படத்தை தான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே சார். இதில் இன்னொன்று என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்கணுன்றதுல அரசியல் பின்புலமும் இருக்குது அப்படின்றாங்க. உண்மையாகவே ஜனநாயகன் அரசியல் அது மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சார் ஏதாவது ஒரு சைடில்? இதில் அரசியல் இருக்குது, அரசியல் இல்லை, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அதாவது வந்து சென்சார் போர்டு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாத காலம் தாமதமாகலாம். அப்படி 1 மாத காலம் தாமதமானால் அது வந்து மார்ச்சில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். இது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த படத்தை வந்து கொண்டு வர முடியாது. அது நிச்சயமாக வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, எலெக்ஷன் ரூல்ஸ் படி வந்து ஒரு படம் வந்து ஒரு அரசியலில் விஜய் இருக்கிறதுனால, ஒரு தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால, அவருடைய தொண்டர்கள் அதாவது வந்து அவருடைய வேட்பாளர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறதுனால நிச்சயமாக அந்த படத்தை எலெக்ஷன் நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி எலெக்ஷன் நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் இது ஒரு பிரச்சார படமாக இருக்கலாம், அவருடைய கருத்துக்களை வந்து அந்த நேரத்தில் மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற படமாக இருக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி படங்களை அந்த நேரத்தில் தடை பண்ணுவாங்க. குறிப்பிட்ட அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ரிசல்ட் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. எலெக்ஷன் முடியணும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னும் போது இது ஒருவேளை தள்ளி போச்சு அப்படின்னா, அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் பல கால்குலேஷன் இப்போ இருக்கிறத பார்த்தா இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நெக் டு நெக் அந்த பிப்ரவரி எண்ட்லேயோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்துட்டா உண்டு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி. இல்லைன்னா நிச்சயமாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். ஓகே சார். ஆக மொத்தம் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டோட ரிசல்ட் அந்த எல்லாத்தையுமே எப்போ சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ கிடைக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு. தேங்க்யூ சார்.